ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அலுப்பாக ரொம்ப டயர்டாக இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி ஒரு சோம்பேறி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக ஈஸியான ஸ்டெப்ஸில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக அது வந்து குறையவே குறையாது. என்னடா நம்ம வேகமாக செய்கிறோமே டேஸ்ட் இருக்காதுன்னெலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். தனியாக எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 2 பெரிய வெங்காயத்தோட ஸ்லைஸையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் கஸ்தூரி மீத்தி, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். உங்கள்கிட்ட லெமன் இருந்துச்சுன்னா ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அவ்வளோதான். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் அது நல்லா ஊறுற அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிடுங்க. நம்ம ஊற வைக்கிறத பொறுத்து, நமக்கு ரொம்ப எமர்ஜென்சினா நம்ம ஒரு 1/2 அன் ஹவரில் ஊற வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இதை அப்படியே சிக்கன் டவாவில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் பெரட்டி விட்டிங்கனாவே போதும். தண்ணி ஊற்றவே தேவையில்லை. அல்டிமேட்டாக ஜூஸியாக நல்ல செம்ம ரிச்சான டேஸ்ட்டில் நல்லா உங்களுக்கு சிக்கன் வந்து கிடைக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால நல்லா ஜூஸினஸோடு இருக்கும். அப்படி இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. தனியாக அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா பிடிச்சிக்கும். உங்களுக்கு வேணும் இல்லை இன்னும் கொஞ்சம் கலராக வேணுன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைனா அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சமே நான் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் எதில் நம்ம வந்து சிக்கன் வந்து இது பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோமோ அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணிலாம் ஊற்ற தேவையில்ல. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மட்டும் ஊற்றிட்டு நல்லா இந்த சிக்கனை வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதை அப்படியே போட்டு பெரட்டி விட்டு எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் சிக்கன் நல்லாவே குக் ஆயிரும். நல்லா டெண்டரிங்காக அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ருசியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது புரோட்டாவோட சப்பாத்தியோட அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு சைடிஷாக கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். அப்படி கொஞ்சம் சுக்கா ரேஞ்சில் இருக்கும். இதையே நல்லா ட்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சுக்கா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நமக்கு வந்து செமி கிரேவியாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நல்லாவே வந்து நல்லா பெரட்டி விட்டிங்கனாவே நமக்கு நல்லா கிரேவி கிடைக்கும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில் நல்லா நமக்கு ரொம்ப அலுப்பாக இருக்கிற நேரத்தில் எதையும் அரைக்காமல் வைக்காமல் செய்யாமல் இந்த மாதிரி ஈஸியான சோம்பேறி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்க இந்த சிக்கனண்டா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து இதே தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கஸ்தூரி மேத்தி அந்த பொரிச்ச வெங்காயம் ஆட் பண்ணியிருக்குது அந்த கேரமலைஸ் ஆகி அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு இந்த கிரேவிக்கு. செம அல்டிமேட்டான ரெசிபி இது. ரொம்ப மெனக்கடணுன்ற வேலைலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுவுமே ஈஸி தான் உங்களுக்கு. ஒரு சிலர் இப்போலாம் வந்து ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்காங்க ஒரு கவரில். நீங்கள் அந்த மாதிரி ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா இது ஈஸியாக பண்ணிடலாம். ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுமே ரொம்ப பெரிய வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம நறுக்கிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அந்த பொரிச்ச எண்ணெயவே கூட நீங்கள் இந்த கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோனிகா சிக்கன் எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த சிக்கனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களோட ஷேர் பண்ண ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் அடுத்த வீடியோஸோடு நான் ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சூப்பரான டூப்பரான ரெசிபி தான். அட்டகாசமான ரெசிபி. யாருமே வந்து டக்குன்னு இந்த மாதிரி கிரேவி வந்து ரொம்ப டெண்டரிங்காக தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நீங்கள் அப்படி பெரட்டி விட்டாலே போதும். கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். 15லேருந்து 20 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம அடுப்பில் வச்சுட்டு மற்ற வேலை பார்த்துட்டே இருந்தோம்னா சைடில் நமக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் அவ்வளோ சாப்பிட்றதுக்கே ருசியாக டெண்டரியாக ஜூஸியாக சிக்கன் ரெடி.